அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட அப்டேட்டு தான் பார்த்துட்ருக்கோம். மின்சார பேருந்துகளுக்கு 1250 நடத்துனர்கள் தேவை, கண்டக்டர்கள் தேவை. டெண்டர்கள் வெளியிட்டிருக்காங்க. சில முக்கியமான டெண்டர்களை வெளியிட்டிருக்கிறதுனால இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் இந்த போஸ்டிங்ஸ் போட போகிறாங்க. 1250 இது மாநகர போக்குவரத்து கழகத்தில் மட்டும்தான் இருக்குது. உடனடியாக உங்களுடைய போக்குவரத்து கழகத்தில் இந்த பணியிடங்கள் இருக்கா, கண்டக்டர் எடுக்கிறாங்களா, டிரைவர் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். ஸோ ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த போஸ்டிங்ஸ் போடுறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் டியூட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவ்வளோ சேலரி அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்தபடியாக டிஎன்எஸ்டிசி, எஸ்இடிசி உட்பட போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்க, அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் நிரப்பதற்குண்டான அறிவிப்பு வந்துச்சு. ஸோ அதன் பிறகு தேர்வர்களும் நிறைய கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. அது எதையுமே அரசு தரப்பிலிருந்து கண்டுக்கல. நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கு. தனித்தனியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது டிசிசி மெத்தட் படி எடுக்கக்கூடாது, டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். தற்போது இருக்கக்கூடிய டிரைவர் மற்றும் கண்டக்டர் போஸ்டிங்கை பொறுத்தவரை டெம்பரரியில் தான் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டில் டிசிசி மெத்தட் படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு 3000க்கும் மேற்பட்ட போஸ்டிங்க்கான அறிவிப்பு வந்திருக்கு. அந்த போஸ்டிங்க்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ 20/4/2025 தான் கடைசி தேதி. விண்ணப்பிக்காத நபர்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள், இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க விண்ணப்பிக்கலாம். பெரும்பாலும் இந்த போஸ்டிங்க்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது, கிடைக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிசி மெத்தட் அப்படின்னாக்கா டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது டிரைவராக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஹெவி வெஹிக்கிளில் டிரைவராக இருக்கீங்க, ஹெவி வெஹிக்கிள் டிரைவரு, உங்களுக்கு 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 1.5 வருஷம் 1.5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் டிரைவருக்கு எலிஜிபிள். லைவ் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் வாங்கிட்டா போதும். ப்ளஸ் கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும். டிரைவர் ப்ளஸ் கண்டக்டர் லைசன்ஸ். கண்டக்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் பெற்றிருந்தால் போதும். நீங்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம், இந்த டிசிசி பணிக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது தான் அப்டேட்டு, ரைட்டா? ஸோ இந்த முறைப்படி யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ, பெரும்பாலான டிரைவர்களாக இருக்கக்கூடியவங்க, இந்த வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க, கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம். அதற்கான வாய்ப்பு டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாக தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட எந்த அப்டேட்டுமே அஃபிஷியலாக வெளியிடல. அதே மாதிரி நிறைய அதிகாரிகிட்ட கேட்கும்போதும் அது சம்மந்தப்பட்ட தகவல்களும் எதுவும் வெளியாகலை. கோரிக்கையில் வைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு எப்படி போகணும்னு தெரில. அதே மாதிரி அரசு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா, டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப், இந்த கண்டக்டர் டிரைவர் இல்லாமல் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்னு சொல்லி புதுசாக எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலி பணியிடங்களை நிரப்பணும், அதுக்குண்டான கோரிக்கைகள் தான் நிறைய கேட்டுட்ருக்காங்க. அரசு இந்த மானிய கோரிக்கையின் போதும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா விரைவில் நிறைவேற்றும் அந்த மாதிரியான தகவல் தான் சொல்கிறாங்க தவிர இது சம்மந்தப்பட்ட எக்ஸாக்டான உண்மையை சொல்லுவதாக இல்லை. ஸோ அதுதான் இப்போதைக்கு நிலைமை. தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுட்ருக்காங்க. அரசு என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு தெரில. தற்போதைக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டக்டர்கள் அதாவது கண்டக்டர் மற்றும் டிரைவர் லைசன்ஸு தனித்தனியாக வச்சுருக்கக்கூடிய நபர்கள், 2 லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்கள தானே விண்ணப்பிக்க முடியும். தனியாக வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா வழக்கு தொடுத்திருக்காங்க. வழக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் இன்னும் கிடைக்கல. வழக்கை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஹியரிங்க்கு வரல, விசாரணைக்கே வரல. கேஸ் டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னும் விசாரணைக்கு வரல. விசாரணைக்கு வருவதற்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன காரணத்தினால வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு என்ற சில விஷயத்தையெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நாளை இது சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலோடு சந்திக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் ஸ்டேட்டஸு. கான்ட்ராக்ட் பேஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஜாயின் பண்ணுங்கள். 2 லைசன்ஸும் வச்சுருந்தால் உடனடியாக அஃபிஷியலாக விண்ணப்பிக்காதவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.